ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு சனிக்கிழமையும் யூடியூப் கிரியேட்டர் சீரிஸில் புதுசாக வர யூடியூபர்ஸ்க்காக ஏதோ ஒரு நல்ல டிப்ஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் லோகோவை கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு உங்களோட லோகோ வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உங்களோட லோகோ ப்ரொஃபஷனலாக இருந்தால் தான் இது ஒரு நல்ல ப்ரொஃபஷனலான சேனல். இதில் ரொம்பவே முக்கியமான தகவல்களும் ப்ரொஃபஷனலான வீடியோக்களும் போடுவாங்கன்னு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்பி உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஷனலான லோகோவை எப்படி 2 நிமிஷத்தில் ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் hatchful.com shopify.com இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு ரொம்பவே ட்ரஸ்டான வெப்சைட் தான். நான் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணுற லோகோ வந்து உங்களுக்கு முற்றிலும் ஃப்ரீயாகவே தராங்க. ஸோ வாங்க இதில் எப்படி லோகோ கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கெட் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் என்ன காரணத்துக்காக இந்த லோகோ கிரியேட் பண்ணிங்கன்னு கேட்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த காரணத்துக்காக லோகோ கிரியேட் பண்ணி போகிறீங்களோ அந்த காரணத்துக்கு கொடுங்க. நான் வந்து டெக் சேனலுக்காக கிரியேட் பண்ணேன், அதனால் நான் டெக்குன்னு கொடுக்குறேன். ஸோ டெக்கை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டை கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு எந்த மாதிரி விஷுவல் டைப்பில் வேணும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு லோகோ எந்த மாதிரி விஷுவலில் இருக்கணும்னு கேட்குது. ஸோ நான் வந்து இப்போ க்ரியேட்டிவில் கொடுக்குறேன் பாருங்கள். க்ரியேட்டிவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. பிஸ்னஸ் நேம் கேட்குது. நான் சோலோ தமிழ் கொடுத்ததுனால அது அப்படியே காட்டுது. நீங்கள் என்ன பேர் வேணுமோ கொடுத்துக்குங்க. ஸோ கீழே வந்து உங்களுக்கு ஏதாவது சைடில் ஏதாவது பேர் வேணும்னா இங்கே கீழே கொடுத்துக்கலாம். நான் வந்து கிரியேட்டிவ் பை ஆர்ஜின்னு கொடுத்தேன். ஸோ அதை எடுத்துறேன். அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் எந்த பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்டோருக்காகவா இல்லை சோஷியல் மீடியாக்காகவா இல்லை பிரிண்ட் எடுக்க போகிறீங்கன்னு கேட்குது. நான் வந்து சோஷியல் மீடியா கொடுக்குறேன். சோஷியல் மீடியா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லோகோ வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கான லோகோவை இப்போ அதுவே காட்டுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க லோகோஸ் இருக்கும். எல்லாமே ஃப்ரீ லோகோ தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த லோகோ வேணுமோ அந்த லோகோவை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த லோகோ ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த லோகோவை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த லோகோ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த லோகோ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ அந்த லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு பேர் வேணும்னா இங்கே பேர் வேணும்னா மாற்றிக்கலாம். ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் கீழே இருக்கலாம் இந்த பேர் உங்களுக்கு இந்த ஸ்டைல் பிடிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டைல் வேணும்னா நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டைல் மாற்றி கூட வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த ஸ்டைல் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டைல் மாறிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதே வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்க்கறதுக்கு ஒரு லுக்காக அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கலர் வேணாம்னா இங்கே கலர் கூட மாற்றிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா கலர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ கலர்ஸ் எதுக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் கலர் இருக்குல்ல, ஸோ இந்த கலர்ஸை மாற்றிக்கிறதுக்காக தான் இந்த கலர்ஸ் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு ஃப்ரீயாகவே காட்டும். ஸோ உங்களுக்கு எதாவது கலர் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்தா மாறுது. ஸோ ஸ்கை ப்ளூ வேணும்னா ஸ்கை ப்ளூ. ஸோ நான் இப்போ வந்து இந்த நார்மல் கலரே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த கலர் வச்சுட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் நியூ லோகோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் லோகோவை நீங்கள் எப்படிலாம் ஃபிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காட்டுது சோஷியல் மீடியாவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லோகோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அந்த டவுன்லோட் லோகோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த டவுன்லோட் லோகோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இமெயில் அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். ஸோ உங்களுக்கு எந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸும் இங்கே உங்கள் பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கங்க. நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் எனக்கு இருக்குது, அதனால் நான் சைன் இன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சைன் இன் பண்ணி இப்போ என்னோட இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோ வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் இந்த லோகோ கிரியேட் பண்ணேன், அது காட்டுது. இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த லோகோ கிரியேட் பண்ணி காட்டினேன். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் உங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு hatchful.com அந்த வெப்சைட்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ அந்த மெயில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா யுவர் ஃபைல்ஸ் ஆர் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. யுவர் ஃபைல்ஸ் ஆர் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் hatchful எக்ஸ்போர்ட் ஆல் ஜிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட டவுன்லோட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்கள் டவுன்லோட்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா hatchful எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதுதாங்க உங்களோட ஃபைல். இப்போ நான் வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு hatchful எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபைலை ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் மீடியான்னு கொடுத்ததால தான் இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா நீங்கள் யூஸ் பண்ண எல்லா சோஷியல் மீடியாவுக்கும் சைஸ் வாரியாக அது கட் பண்ணி அனுப்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த லோகோ கிரியேட் பண்ணது வந்து உண்மையிலே ரொம்பவே ஈஸி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட் வந்து உண்மையிலே ஒரு ரொம்பவே ட்ரஸ்டடான வெப்சைட் தான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட சோலோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.